மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பரபரப்பான ஒரு ஒரு தீர்ப்பு ஒன்று, ஒரு முன்ஜாமீன் தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன தீர்ப்பு? செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து சிறையில் வைத்தே ஆக வேண்டும் வெறிகொண்டு தேடிய போலீஸுக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனையின் கூடிய முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்பி அசோக்குக்கும் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது? திமுகவுடைய கடுமையான எதிர்வினை ஆற்றுதல், திமுகவுடைய வழக்கறிஞர் பேசின பல்வேறு வாதங்கள்னால தாவேக அரசு ஏற்கனவே சொல்லி வந்த ஒரு பெரிய பழி சொல்லை நீக்கி இருக்கிறது. அது அபிடவிட்ல என்ன பழி சொல் நீக்கப்பட்டிருக்கிறது? இதை பத்திலாம் தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். முழுமையாக இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சாராம்சங்கள் அனைத்துமே இன்றைக்கு கோர்ட்ல பரபரப்பாக நடத்தப்பட்ட அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பிறகு அவர்கள் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பின் அடிப்படையில் வரப்பெறுகிற விஷயங்கள் தான். இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இன்று ஊடகங்களால் பேசப்படுகிற ஒரு விஷயம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். உங்களால் மட்டுமே இந்த ஊடகம் நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் யாருக்கு சாதகமாவோ யாருக்கு பாதகமாவோ நடத்தப்படுகிற ஊடகம் அல்ல. இப்ப செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய இப்போதைய எம்எல்ஏ. இப்ப திமுக கிட்ட மொத்தம் 59 பேர் தான் இருக்காங்க. எம்எல்ஏவா 59 எம்எல்ஏ தான் இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 118 எம்எல்ஏ வேணும். 119 எம்எல்ஏ பஃபரிங்கோடு சேர்த்து 119 எம்எல்ஏ இருந்தால் தான் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். இப்போ தாவேகாவுக்கும் அந்த எண்ணிக்கை கிடைக்கல, திமுகவுக்கும் கிடைக்கல, அதிமுகவுக்கும் கிடைக்கல. ஸோ தொங்கு சட்டமன்றம் இதுவரை தமிழ்நாடு வரலாறுல காணாத ஒரு முக்கியமான நிகழ்வு. தொங்கு சட்டமன்றம் வந்தது. 108 இடங்கள் வெற்றி பெற்ற தாவேகா ஒரு இடத்தை ராஜினாமா செய்து விட்டது. ஏன்னா ஒரே நபர் 2 இடத்துல போட்டிட்டார். நம்ம முதலமைச்சர் சோசப் விஜய் 2 இடத்துல போட்டிட்டார். அதனால ஒரு இடத்தை அவர் ராஜினாமா பண்ணிட்டார். 107 இடங்கள். சபாநாயகர் ஒரு இடம் போயிடுச்சுன்னா 106 இடங்கள் தான். 106 இடத்தை வைத்து அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதனால அவங்க பல இடங்கள்ல இருந்து ஆட்களை கூட்டணிக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கடன் கேட்க ஆரம்பிச்சார். ஆபீஸா போயிட்டு இவர் எம்எல்ஏக்களை யாசகம் கேட்க ஆரம்பிச்சார். டீசெண்டா நான் பேசுறேன் இப்ப, சரிங்களா? அந்த அடிப்படையில திமுக தயவில் வெற்றி பெற்றவர்கள், திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள், கல்லாப்பட்டி கூட்டணின்னு இந்த தாவேகாவால் வர்ணிக்கப்பட்டவர்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில காங்கிரஸ் 5 பேரு, ஐயுஎம்எல் 2 பேரு, விசிகா 2 பேரு, கம்யூனிஸ்டுகள் 4 பேரு, அமமுகவுடைய ஒரு எம்எல்ஏ காமராஜ். இந்த அடிப்படையில் அவர்களுக்கு 118 தாண்டி கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அதிமுக முகாம்ல இருந்து எதிர்வினை ஆற்றியவர்கள் சொல்லிட்டு ஒரு 25 எம்எல்ஏக்கள்கிட்ட ஆதரவையும் பெற்றுவிட்டது. அப்ப கணக்குப்படி 144 பேரோட நம்பிக்கையில தீர்மானத்துல இந்த அரசாங்கம் வெற்றி பெற்று விட்டது. 6 மாதத்துக்கு அந்த அரசாங்கத்துக்கு எந்த பயமும் கிடையாது. ஆட்சி கவிழ்ப்பு பிரச்சனையே கிடையாது. இது இடையிலே இப்போ எம்எல்ஏக்கள் ஒருத்தரா ராஜினாமா பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த பட்டியல் நீளும் அப்படின்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஆட்சி கவிழ்ப்பு என்பது இப்போதைக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. பொதுவாகவே நம்முடைய சட்ட விதிகளின்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்த பிறகு மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் போடணும்னா குறைந்தபட்சம் 6 மாத காலங்கள் ஆகணும். அப்ப 6 மாதத்துக்கு தாவேகா அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதுதான் சட்டம் சொல்லுது. இதுக்கு இடையில திடீர்னு ஊத்தங்கரை எம்எல்ஏவா இருக்கிற இளையராஜா, அதாவது எப்படின்னா அதிமுகவில் சீட்டு கிடைக்காம திடீர்னு தப்பிச்சு அங்கிருந்து சீட் கிடைக்காதனால தாவி குதித்து இங்க வந்தவர், வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு தாவேகால இணைந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர் கடைசி நேரத்தில் வந்தாரு, வெற்றி பெற்று விட்டார். அவர் ஒரு புகாரை கொடுக்கிறார். அது என்ன புகார் அப்படின்னா, என்னை இவங்க பேரம் பேசினாங்க, என்கிட்ட எனக்கு 35 கோடி தருவதாக பேரம் பேச, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அதை ஆதரிக்கணும், உங்க கொறாடா சொன்னா கூட கொறாடா உத்தரவை மீறி எங்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு 35 கோடி தருவோம்னு சொல்லி சொன்னதாக ஒரு சிலர் இவர்கள்லாம் என்கிட்ட பேசுனாங்க, பேரம் பேசுனாங்கன்னு சொல்லி ஒரு பகீர் புகாரை 29ஆம் தேதி கொடுக்கிறார். 29ஆம் தேதி ஜூன் மாதம் கொடுக்கிறார். ஆனால் அவர்கிட்ட பேசியதாக சொல்லப்பட்ட அந்த எஃப்ஐஆர்ல என்ன கொடுத்துறாருன்னா 26ஆம் தேதி என்கிட்ட பேசிட்டாங்க. ஆனால் அவர் புகார் கொடுத்தது 29 தான். 26ல இருந்து 29 கிட்டத்தட்ட 3 நாட்கள் இடைப்பட்ட நாட்கள்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. உண்மையிலே பேசியவர்கள் ஆட்சி கவிழ்ப்புக்கு பேசினாங்களான்றதான் கேள்வி. இப்ப இது புகாராக பதிவு செய்யப்படுது. அந்த அடிப்படையில ஒரு வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. அது தொடர்ச்சியாக 9 பேர் கைது. ஒரு வார பத்திரிகை, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ஃபோர்ட்நைட்லி பத்திரிகை நடத்தக்கூடிய ஒருத்தர் ராஜேஷ் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, சீனிவாசன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள்லாம் சொல்லியது என்னன்னா, எங்களுக்கு ஒரு பெரிய கட்சி இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துச்சு. எந்த கட்சின்னு சொன்னதாக எஃப்ஐஆர்லையும் கிடையாது, எதிரியுமே கிடையாது. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்து அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கு முன்பாக காவல்துறைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்படுது, ஒரு செய்தி குறிப்பு. அது காவல்துறை அபிஷியலா வரல.
காவல்துறை பேர்ல வந்த ஒரு செய்தி குறிப்பு, அது ஊடகங்கள் மட்டும்தான் அதை வெளியிட்டாங்க. யார் அந்த செய்தி குறிப்பை கொடுத்தாலும் இன்னி வரைக்கும் தெரியாது, மறைமுகமா இருக்கு, பெரிய ரகசியம். காவல்துறை அபிஷியல் பேஜ்ல போய் நீங்க எக்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா சென்னை காவல்துறை பேஜ்ல அப்படி ஒரு புகார் கடிதம் அங்க வரவே இல்லை, ஒரு செய்தி குறிப்பு இல்லவே இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை, நான் உங்கள்கிட்ட பேசுற இப்போ வரைக்கும் கிடையாது. அப்ப அந்த செய்தி யார் கொடுத்தா? அந்த செய்தி குறிப்பு வழக்கமாக காவல்துறை கொடுக்குற செய்தி குறிப்பு மாதிரி இல்லை. அதுல அசோக் குமார் பேர் இருக்கு, செந்தில் பாலாஜி பேர் இருக்கு, நிறைய அந்த அரச நம்ம கட்சிகள் அறிக்கை விடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அறிக்கை மாதிரி இருந்துச்சு. குற்றம் சாட்டி அறிக்கை, எந்த முகாந்திரமும் கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது, எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு, ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி செய்தார்கள் என்று அந்த வாதம் அதுல, அந்த வார்த்தை அதுல இடம்பெற்றிருந்தது. அதை வச்சுதான் இந்த கைதுகள் நடவடிக்கை. இப்ப செந்தில் பாலாஜி தலைமறைவாயிட்டாரு, அசோக் குமார் தலைமறை தேடுறாங்க, சம்மன் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அவர் நேற்றைக்கு முந்தானமே போய் அவர் வந்து திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜர் ஆயிருக்கணும், அவர் ஆஜர் ஆகல. இப்ப அவர் முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் பண்ணாரு. ஏற்கனவே அசோக் குமார் தாக்கல் பண்ணார் முன்ஜாமீன். அந்த மனுக்கள் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில செந்தில் பாலாஜி தரப்புல என்ஆர் இளங்கோவன், அவர் திமுக வந்து மூத்த வழக்கறிஞர், அவர் ஆஜரானார். அசோக்குமார் தரப்புல வேறொரு வழக்கறிஞர் ஆஜரானார். அரசு தரப்புல ஜான் சத்யன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆஜரானார். இவர்கள் கடுமையான வாதம். அரசு தரப்பு செந்தில் பாலாஜிக்கும் அசோக் குமாருக்கும் இந்த ஆட்சி கவிழ்ப்புல வந்து பிரதானமான இடம் இருக்கு, அதுக்கு ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு, அது சர்வதேச அளவுல தொடர்புகள் இருக்கு, சிங்கப்பூர்ல இருந்து பேசியிருக்காரு, துபாயில இருந்து மலேசியால இருந்து பேசினான கட்டுக்கதைகளை நிறைய அள்ளி விடுறாங்க கோர்ட்ல. எந்த ஆதாரமும் கொடுக்கல. அப்ப அதுக்கு பேர் என்ன? கட்டுக்கதை தானே. ஆதாரம் கொடுத்தாதான் அது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு யார் மேல வேணா வச்சிடலாம், நீங்க ஆதாரம் கொடுத்தாதான் அது வந்து குற்றம் நிரூபிக்கப்படும். இவங்க அள்ளி விடுறாங்க, ஹவாலா பணம்லாம் அதுல உள்ள இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு என்னமோ சொல்லியிருக்காங்க, ஆதாரங்கள் தரப்படலை. ஆனால் என்ஆர் இளங்கோவன், செந்தில் பாலாஜி தரப்புல ஆதரான என்ஆர் இளங்கோவன் மிக தெளிவாக தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருக்காரு. அதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதன் அடிப்படையில தான் அவர்கள் இருவருக்குமே ஜாமீன், நிபந்தனை ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அப்படி என்ன வாதத்தை முன்வைத்தார்? அந்த வாதத்துல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் வச்சதுனால, கடுமையான வாதம் வச்சதுனாலதான் தாவேக அரசு அடிபணிஞ்சு பயந்து போய் ஒரு வார்த்தையை நீக்கிட்டாங்க. நேற்று வரை சொல்லி கொண்டிருந்த ஒரு வார்த்தையை இன்றைய ஆர்கியுமெண்ட், இன்றைக்கு அபிடவிட் தாக்கல் பண்றாங்கல்ல, அந்த அபிடவிட்ல அந்த வார்த்தை மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. அது என்ன வார்த்தை? அதுதான் பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். அதை வச்சுதான் இவ்வளவு நாளா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஊடகங்கள் பூரா அதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்து, தலைப்புச் செய்தி அதான் வந்துச்சு. அந்த வார்த்தையே தாவேக அரசு பயந்து போய் ஆதாரம் இல்லாதனால பொய் வழக்கு, பொய் குற்றச்சாட்டு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி திமுக ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வச்சதுனால அந்த வார்த்தையை நீக்கிட்டாங்க. என்னங்க பீடிகை போட்டு பேசுறீங்க, அது என்ன வார்த்தைன்னு சொல்ல மாட்டீங்களேன்னு உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு சதி திட்டம் அப்படின்ற வார்த்தையை தாவேக தாக்கல் செய்த அந்த மனுவில் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அதான் முக்கியம். என்ன காரணம்னா, திமுக தரப்புல மொத்தமே இருக்கிறது 59 எம்எல்ஏக்கள் தான். தாவேக அரசை கவிழ்க்கணும்னா, அவர்களுக்கு கவிழ்த்து அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்களுக்கு இன்னும் 60 எம்எல்ஏக்கள் வேணும். இன்னும் 60 எம்எல்ஏக்களை அவங்க எடுக்கணும்னா 60 எம்எல்ஏக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு விஷயம், சபாநாயகரை தகுதி, அதாவது சபாநாயகருக்கு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா அந்த அடிப்படையில இங்க வந்து ஆட்சி கவுந்துருன்றதுக்கு சொல்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, சாத்தியக்கூறும் கிடையாது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தாலும் 59 எம்எல்ஏ வச்சிருக்கிற திமுக எப்படி ஆட்சியை பிடிக்கும்? அடிப்படையில வாதம் இல்லாத, வலுவில்லாத, ஆதாரம் இல்லாத பொய் குற்றச்சாட்டு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இன்னொரு விஷயம், ஆட்சி கவிழ்ப்பு என்பது அவருடைய யூகமே தவிர அதற்கு வலுவான ஆதாரங்களை காவல்துறையோ சம்பந்தப்பட்ட நபர்களோ எந்த இடத்திலும் அவர்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்கல. இன்னொரு விஷயம், 26ஆம் தேதி போன்ல பேசுறதாக சொல்லப்பட்ட அந்த திருநாவுக்கரசு என்பவருடைய அந்த உரையாடல் 29ஆம் தேதி தான் இவர் புகாருக்கு போறார், ஊத்தங்கரை இளையராஜா எம்எல்ஏ. இது இடைப்பட்ட நாட்கள் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவர் பேசியதிலும் ஆமா நான் எம்எல்ஏ பேசுறது உண்மைதாங்க, ஆனா நான் ஒரு வியூக வகுப்பாளர், தேர்தல் முடிவுகள் குறித்து நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவேன், அந்த அடிப்படையில் அவர்கிட்ட பேசுறத தவிர வேற எதுவும் இல்லைன்ற அவருடைய வாதமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில ஆட்சி கவிழ்ப்பு என்பதற்கான ஸ்ட்ராங்கான ரீசனை தாவேக தரப்பில் சமர்ப்பிக்கப்படாததுனால நீதிபதி பல கேள்விகளை கேட்டு அந்த விஷயங்கள் அங்கே எடுபடவே இல்லை. அப்ப எடுபடாததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, முன்ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜிக்கும், அவர் வந்து எம்எல்ஏவும் இருக்காரு, ஏன்னா எம்பி எம்எல்ஏ விசாரிக்கிற அந்த வழக்குகள் விசாரிக்கிற நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. இளந்திரையன் தான் இந்த வழக்கை விசாரித்தார். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் சொல்லுகிற மறு உத்தரவு வருகிற வரை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காலையும் மாலையும் கையெழுத்து போடுங்க, நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப தாவேகாக்கு பெரிய அசிங்கம்.
பயங்கர கேவலமாயிடுச்சு. இவர்கள் முன்வைத்த வாதம் மக்கள் மத்தியில பொய் பரப்புற விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பி அசோக்கும் சேர்ந்து தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக திட்டமிடுகிறார்கள். அதாவது தன்னுடைய மகனுக்காக, உதயநிதிக்காக ஸ்டாலின் சொல்படி ஆடுகிறார்கள்னா பொய் பரப்பி கான்ஸ்பிரசி தியரி கட்டுக்கதைகளை பரப்பி விட்டானுங்க. இவங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் அதையே பேசி 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 ஆட்சி கவிழ்ப்பு ஆட்சி கவிழ்ப்பு ஆட்சி கவிழ்ப்புன்னு பொய் சொன்னானுங்க. பொய் தான் சொன்னானுங்க. அப்ப இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்ட தாவேகாவுடைய அபிடவிட்ல ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தை இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அதை ஏன் நீக்கினாங்க? விஜய் அரசாங்கம் ஏன் நீக்குச்சு அதை? ஏன்னா அவர் ஜான் சத்யன்னு சொல்லப்படுகிற அந்த அரசாங்க வக்கீல் அரசு சார்பில் ஆஜரானவர் கொடுத்த அந்த அபிடவிட்ல அந்த வார்த்தை இல்லை. அதை என்ஆர் இளங்கோவன் வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டார். தாவேக அரசு பின்வாங்கி விட்டது, பயந்து விட்டது, ஆதாரம் இல்லாத பொய் குற்றச்சாட்டு நம்ம கோர்ட்ல அசிங்கப்பட்டிருக்கிறது, கேவலப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேவையா? கிடைச்சது வாய்ப்பு. ஆட்சி நடத்துறதை விட்டுட்டு ஆட்சி கவிழ்ப்புன்னு இன்னும் 50 நாளை தாண்டி பொய் பரப்பிட்டு இருக்கீங்களே. என்ன ஆட்சி நடத்த போறீங்க? நிர்வாகம் எப்ப நடத்த போறீங்க? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு திமுக மேல பழி போட்ட சுத்திட்டு இருக்க போறீங்க? இதெல்லாம் கேட்காமல் நீதிபதி இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்காரு? நீ அவரை செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ள வைக்கும் தான் நோக்கம். விஜயனுடைய விஜயோடைய பிரதான நோக்கம், அவரை சுத்தி இருக்கிற அடிப்படைகளுடைய நோக்கம் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கணும், சிறையில் இருக்கணும். எப்ப தெரியுமா? இவர் கரூருக்கு போகும்போது, அவர் சிறையில் இருக்கும்போது அங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரிய கட்டுக்கதையை அவுத்து விடலாம், ஹீரோயிசத்தை காட்டலாம் அப்படின்னு நினைச்சாரு. அங்க மண்ணு விழுந்துருச்சு. நீ ஹீரோயிசம் காட்ட முடியாது, ஒரு ஆணியம் புடுங்க முடியாது. நீ போட்டது பூரா பொய் வழக்கு, அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை என்பது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியை கைது பண்ண முடியாது, அவர் தம்பி அசோக்கா கைது பண்ண முடியாது, நிபந்தனை ஜாமீன். இப்போ நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆட்சி கவிழ்ப்புன்ற விஷயத்தை பொய் சொல்லியிருக்கு தாவேகா என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் இருக்கும். உண்மை என்பது நீ எப்படிதான் மூடி மறைச்சாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். இப்போ 30ஆம் தேதியிலிருந்து இந்த ஆட்சி கவிழ்ப்புன்னு பொய் சொல்லிட்டு 9 பேரை கைது பண்ணி வச்சுக்கிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி ஏதோ கார்பரேட் கம்பெனி உள்ள வந்தது 180 கோடி ரூபாய் உள்ள அவங்க செலவு பண்ண முன்னாடி வந்தாங்க. முன் தொகை 180 கோடி, 35 கோடி பேரம் பேசுறாங்க. இப்ப என்னடானா திடீர்னு சிங்கப்பூர்ன்றான், மலேசியான்றான், துபாய்ன்றான், சர்வதேச இன்டர்போல்ன்றான், ஹவாலா பணம்ன்றாங்க. பூரா பொய்ங்க, அத்தனை பொய். இந்த பொய் பரப்பி தாவேகா இதுவரை பரப்பி கொண்டத பொய்யில பிரதான பொய் இது. இப்போ கோர்ட் சொன்னதுனால காரி துப்பிருச்சு. கோர்ட் அசிங்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நேற்றைய தினத்துல சுப்ரீம் கோர்ட்ல திமுகவுக்கு பெரிய அடி, மண்டையில கொட்டு, அப்படி இப்படின்னு இந்த தாவேகா ஆதரவு ஊடகங்கள், ஜால்ரா அடிக்கிற ஊடகங்களை கொண்டாடி தீத்தானுங்க. இப்ப என்ன பண்ண போறானுங்க? உண்மை பேசுவானுங்களா? செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன், அவ்வளவுதான் பேசுறானுங்க. முன்ஜாமீன் எப்படி கிடைத்தது? இந்த வார்த்தை ஏன் நீக்குச்சு தாவேகா? வெளிப்படையா யாரா பேசியிருக்காங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம் ஏங்க? அதுதாங்க பிரதானம். பேசே அதாங்க. சொத்து குவிப்பு பிரச்சனை அப்படின்றது கிடையாது, அல்லது லஞ்ச லாவண்யம் கிடையாது, ஏமாத்திட்டாங்க கிடையாது. பிரதானமான பிரேயர் எது? தாவேகாவுடைய பிரதானமான பிரேயர் செந்தில் பாலாஜி கைது செய்வதற்கான வெறிகுண்டு போலீஸ் தேடியதனுடைய முதல் நோக்கம், அவர் இந்த தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி திட்டம் தீட்டினார். அவர் தம்பி அசோக் குமாரை வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பேரம் பேச ஆட்களை நியமித்தார். இதெல்லாம் பிரதானமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுல முகாந்திரம் இல்லை என்றது நீ வெட்ட வெளிச்சமாயிருச்சா? அந்த வார்த்தையே இப்ப தாவேகா அரசு நீக்கிடுச்சு. எந்த வார்த்தைய? ஆட்சி கவிழ்ப்பு என்பத வார்த்தையை ஏன் நீக்கினீங்க? அப்ப இந்த 9 பேரை எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்கீங்க? அதுவே போகஸ் ஆகி போச்சா? பேச அடிபட்டு போச்சா? இது என்ன தெரியுதுன்னா, தாவேகா அரசாங்கம் பழிவாங்கும் நடவடிக்கை மட்டும் எடுக்கிறது. அவர்களுக்கு செந்தில் பாலாஜியை கண்டா எட்டிக்காயாக கசக்கிறது, பயப்படுறாங்க. இன்றைக்கும் செந்தில் பாலாஜி ஹீரோவா இருக்கார், விஜயை விட அவர் ஹீரோவா இருக்கார். விஜய் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நம்ம தான் ஹீரோ, நம்ம பெரிய மெயின் வில்லன் செந்தில் பாலாஜி, அவன் அடிச்சவன் நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு நினைச்சாரு. ஆனா செந்தில் பாலாஜி எதுவுமே பண்ணல, அமைதியா இருக்கார். என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, ஆனா அவர்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கீங்களப்பா. அசிங்கமா இல்லையா? இப்ப இது போய் எங்க மூஞ்சி வச்சுப்பீங்க? ஆட்சி கவிழ்ப்பு வார்த்தையை ஏன் நீக்கினீங்க? அப்ப தாவேகாக்கு தப்பான ஐடியா கொடுக்குற ஏதோ நாதாரி, எந்த நாதாரின்னு தெரியல, எந்த வீணா போனவன் தெரியல, அறிவு கட்ட முட்டாள்கள் தெரியல. இதனாலதான் இதுங்களை தற்கூரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எவனோ தப்பா ஐடியா கொடுக்குறான், அதுல செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? நீதிமன்றம் தெளிவாக அந்த ஒரு வார்த்தையை நீக்கி அபிடவிட் தாக்கல் பண்ண உடனே பேசே இல்லைல்ல, அடிப்படையில் ஆதாரம். இப்ப ஒருத்தர் மேல குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுத்தா அவங்களுக்கு ஜாமீன் தர மாட்டாங்க.
இல்ல நீங்க போய் வெளியே வந்து சாட்சியத்தை கலைச்சிருவீங்க, அதனால உங்களுக்கு நாங்க ஜாமீன் தரமாட்டோம். இன்னும் உதாரணம், அதை வெளிப்படையாவே நான் வந்து செந்தில் பாலாஜி விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன். செந்தில் பாலாஜி கடந்த திமுக ஆட்சி காலத்துல அவர் அமைச்சராக்கப்பட்டார். அமைச்சரான உடனே அவர் அதிமுக ஆட்சி காலத்துல வேலை வாங்கி தரேன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இடி பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம். அந்த அடிப்படையில் அவர் அமைச்சராக இருந்தால் அவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த சாட்சியங்களை கலைச்சிருவாரு, அதனால அவர் அமைச்சராக நீடிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு கெடு விதித்தது. நீ வந்து உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா, ஜாமீன் வேணுமா, ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம், நீ அமைச்சரா தொடர்ந்தா உள்ள போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அமைச்சரே வேணாங்க, கேஸ் நடத்துங்க, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு அவரு அமைச்சர் பதவியை துறந்தார். அதே நிலை தானே இப்பவும் வரணும். சாட்சியங்களை கலைச்சிருவாங்கன்னு சொல்லி தானே இந்த பிரச்சனை பண்றீங்க. அப்ப இதுல பிரதானமான குற்றச்சாட்டு ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ற வார்த்தை. ஆட்சி கவிழ்க்கவே முடியாதப்பா. 59 எம்எல்ஏ வச்சு எப்படி ஆட்சி கவிழ்க்க முடியும்? அடிப்படையில் அறிவு வேணாமா? மூளை இருக்கவன் வந்து யோசிக்க மாட்டானா? கொழுப்பு நிறைய இருக்கிறவன் யோசிக்க மாட்டான். உடம்பு பூரா கொழுப்பு இருக்கிறவனுக்கு திமிராவே பேசுவானுங்க. ஆனா இத்தினூண்டு ஒரு குறைந்தபட்சம் கிராம் கணக்கில் இருக்கிற மூளை கொஞ்சமாவது வேலை செய்யணும். அது இல்லைன்னா இப்படித்தான் கோர்ட்ல செருப்படி வாங்கணும், அசிங்கப்படணும். இன்றைக்கு தாவேக அரசாங்கம் கேவலப்பட்டு நிற்கிறது செந்தில் பாலாஜி விஷயத்துல. அவர் இன்றைக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் தம்பிக்கு முன்ஜாமீன். இனிமே அவங்களை கைது பண்ண முடியாது இந்த வழக்குல. அதாவது ஆட்சி கவிழ்ப்பு என்ற அந்த வாதமே பொய் என்பது நிரூபணமாகி இருக்கிறது. பிளஸ் அந்த வார்த்தையே தாவேக அரசு வாபஸ் வாங்கி இருக்கிறது, எடுத்துட்டாங்க. அபிடவிட்ல அது இல்ல. இதை நான் சொல்லலைங்க, அந்த வழக்கை எதிர் வழக்காக எடுத்து நடத்திய என்ஆர் இளங்கோவனை வெளிப்படையா சொல்லிட்டார். இதுக்கு மேல எங்க மூஞ்சி வச்சுப்பாங்க? அப்ப இவர் கரூர் பயணம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கரூர் பயணம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. கரூர் போனா போலனாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா மனசாட்சி இல்லாத மனிதராகத்தான் வந்து பழிய அடுத்தவங்க மேல போடுவதற்காக தாவேக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது. எனவே இன்னைக்கு ஆர்கியூமெண்ட், அவ்வளவு அனல் பறக்கிற ஆர்கியூமெண்ட், இதுல உள்ள அந்த சூட்சம வார்த்தைகளை பெரும்பாலும் ஊடகங்கள் சொல்ல மறுக்கிறது, சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாரும் செய்கிற விஷயம், செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைத்து விட்டது, அவர் தம்பி அசோக்குக்கு முன்ஜாமீன் நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன், டெய்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். அதை தான் திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இது இந்த ஜாமீன் எப்படி கிடைத்தது என்பதை விலாவரியாக விளக்கவில்லை. எனவே நம்முடைய நேயர்களுக்கு அது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணுன்றதுனால இந்த வீடியோ. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.